திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் தனக்கன்குளத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட போகும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் தற்போது பட்டாசு வெடித்து மேலதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று தலக்கன்குளத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த செய்தியை அந்த காட்சியில பார்த்திருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக சார்பில் திமுக தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் இந்த முறை வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னெடுத்ததால் தலைமை இவருக்கு சீட்டு வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இரு திராவிட கட்சிகளும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் பெண் வேட்பாளரை நிறுத்தாத நிலையில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை கிருத்திகா தங்கபாண்டியன் பெறுகிறார். திருநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் படைசூழ மேலதாளங்கள் பட்டாசு வெடித்து ஊர்வலமாக வந்து தலக்கன்குளத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ராஜகுருவிடம் தனது வேட்பு மனுவை வழங்கியிருக்கிறார். தேசிய அளவில் கவனம் பெற்ற தொகுதியாக திருப்பரங்குன்றம் தொகுதி பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இருந்து வருகிறது. 2 இடைத்தேர்தல் உட்பட 17 தேர்தல்களை சந்தித்தது. 9 முறை அதிமுகவும் 5 முறை திமுகவும் 2 முறை காங்கிரஸ் 1 முறை தேமுதிகவும் தொகுதியை கைப்பற்றுள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் வரை வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் ஆண்கள் 1,50,596 பேரும், பெண்கள் 1,57,557 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 30 பேர் என 3,07,786 வாக்காளர்கள் உள்ளனர். இம்முறை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகம் என மே 4ஆம் தேதி பிறகு தெரிய வரும்.